ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம நேற்றே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நியூ எக்ஸ்பைரியில் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு. ஸோ எதிர்பார்த்தது தான் மார்க்கெட் வந்து ஷார்ட் கவர் ஆகும், இந்த மாதிரி ஒரு சைடு வேகமாக வந்து சூப்பராக வந்து போகும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மார்க்கெட் வந்து போஸ்ட் ஆகிருக்கு. நான் சொன்னதுனால மார்க்கெட் அப்படி போஸ்ட் ஆகலை. யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். ஏன் போன மாதம் அதாவது நவம்பர் சீரியஸில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த 26,000 விட்டு போக முடியல அப்படின்னா, நேற்று சொன்னது தான் மார்க்கெட்டை 25,350 ஒரு 600 பாயிண்ட் ஏற்றிட்டு வந்தது அவன் தான். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கன்சாலிடேட் பண்ணி 26,000க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணதும் அவன் தான். ஓகேங்களா? இப்போது இந்த புது மந்தில் பேரியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நவுந்துருச்சு. இன்றைக்கி நல்ல ஒரு ஷார்ட் கவர் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருந்திருக்கு. அதுதான் மார்க்கெட்டை இந்த மாதிரி கொண்டு போயிருக்கு. இன்னும் கூட மார்க்கெட் ஒரு 300-400 பாயிண்ட்டு இல்லைனா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையை வந்து மார்க்கெட் க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தான். ஏன்னா புது பேரியர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால மார்க்கெட் ரொம்ப காஷியஸாக இருக்கும். இந்த மாதிரி மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ செட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வரைக்கும் நல்ல ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இதே ஹையும் லோவோ உடச்சிருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பிளான் இல்லை அப்படின்றது அர்த்தம். அப்போ என்னென்னா ஓப்பனாக ரொம்ப பொசிஷனாக வந்து க்ரியேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஹெட்ஜாக போவாங்க அப்படின்றதுனால சப்போஸ் ஒரு கும்பல் மார்க்கெட்டை புஷ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு சீரீஸில், இந்த ஒரு டிசம்பர் சீரீஸில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நிஃப்டி வந்து ஒரு 262 பாயிண்ட்டும் சென்செக்ஸ் வந்து ஒரு 418 பாயிண்ட்டும் ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். பட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி சென்செக்ஸோடைய இந்த வீக் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட ஹைலேருந்து ஒரு 500-600 பாயிண்ட் அவுட்டு, இன்றைக்கி அங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் அப்பாக இருக்குது. ஸோ அது 85,000 இருக்கட்டும், நிறைய அடல் பாயிண்டில் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நேற்று இருந்தது. அது காலெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்வைண்ட் பண்ணப்பட்டு ரொம்ப மாற்றி இந்த மணியில் புட் ஆப்ஷன் எழுதுகிற வரைக்கும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கி விளையாட்டு இருந்தது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கு என்னென்னலாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ இது நான் எதிர்பார்த்த ஒரு மூவ் தான் அப்படின்றது தான். இந்த மூவ் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம் பேரியர்ஸ் எதுவும் பெருசாக இல்லை மார்க்கெட்டில் அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஸ்லோவாவது மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கலாக இன்றைக்கி மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு புட்ஸை மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை கேரி ஃபார்வர்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம யோசிக்க வேண்டிய இல்லை பார்க்க வேண்டிய விஷயமா இங்கே இருக்குது. எண்ட் ஆஃப் யூஓடியில் 121 ஸ்டாக் வந்து லாங் சைடும், 5 ஸ்டாக்கு ஷார்ட்டு கணக்கே கிடையாது. 84 ஸ்டாக்கு வந்து ஷார்ட் கவர் ஆகிருக்கு. ஸோ இது எதிர்பார்த்தது தான், ஷார்ட் கவர் வந்து இருக்கும் அப்படின்றது தான். அது அப்படியே வந்து மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அகைன் மார்க்கெட் அந்த 26,200 தான் வந்து முடிஞ்சிருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி மார்க்கெட் அங்கே இருந்தது, வேறு எதுவும் இல்லை. அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இப்போ ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோட்டை அழிச்சிட்டு கோட்டை போட்டிருக்காங்க, அதுதான் விஷயம். ஸோ மார்க்கெட்டை ஐயை உடைக்கிறது நாளைக்கு கையில் தான் இருக்குது அப்படின்றது. ஸோ சென்செக்ஸில் விஷயங்கள் பார்க்கும்போது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 85,600, நேற்று வந்து 84,700 அட் த மணி, கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட் இங்கே மூவ் ஆகிடுச்சு. மேலே கீழே ஒரு 400 பாயிண்ட்டுக்கான கேம் இருக்கும் அப்படின்றதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து 11.9 அட் த மணி வச்சுருக்கு. ஸோ மேலே ஒரு 500-600 பாயிண்ட் 700 பாயிண்ட்டுக்கு போனாலும் பெருசாக பாதிக்கிற மாதிரி தெரியல. பட் இம்மீடியட்டாக 200 பாயிண்ட் விழுந்தால் கூட மார்க்கெட் பயப்படும். மார்க்கெட் அந்த சைடு வந்து ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக வந்து இருங்க. பட் இவ்வளோ புட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் விழவிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் 85,000 நல்ல ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட் இருக்கும். பட் அங்கே கூட மார்க்கெட் பெருசாக போகாது அப்படின்றத எனக்குமே தோணிக்கிட்டு இருக்கு. அண்டு ஸ்டாடல் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனதே 478 ரூபாய்க்கு, என்ஸ் வித் 418. இந்த 418 வச்சு நாளைக்கு கேம் ஆடி ஆகணும் இருக்குங்க. நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐ எக்ஸ்பெக்ட் சேம் ஜிக்ஸாக் கேம் இருக்கும். ஏன் அப்படின்னா நேற்று ஒரு மூவ், இன்றைக்கி ஒரு மூவ். ஸோ நாளைக்கு இப்படியே வச்சு முடிச்சிட மாட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா கால் அதிகமாக ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றதுனால. ஸோ சென்செக்ஸில் ஒரு 200-300 பாயிண்ட்டு கூட இறக்கி கூட எக்ஸ்பைரி வந்து முடியலாம் அப்படின்றது தான். பட்டு டெக்னிக்கலாக பேசும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும் அப்படின்ற ஒரு வியூ தான். ஸ்கியூவும் அதே தான் சொல்லுது. பட் என்ன அப்படின்னா கால் ட்ராப் ஆகிருக்கிற இந்த லாஜிக் அப்ளை பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு விஷயம் தோணிகிட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸோ பிசிஆர் பார்க்கும்போது காலையிலேருந்தே அதோடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ
கண்டினியூஸாக புட்டு வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் காலை வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா விஷயம் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் அந்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக் எங்கேயுமே ஆகலை. ஓகேங்களா, ஒரு தடவை வந்து 1 மணிக்கு கொஞ்சம் லேசாக ஒரு 40 பாயிண்ட் விழுந்துட்டு எழுந்திருச்சு. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷேக் மார்க்கெட்டில் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா கெட்டியமாக வந்து பார்த்திங்கன்னா புட்டை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஹெவியாக புட்டை செல் பண்ணி அதை கேரி ஃபார்வர்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ 20 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது, இப்போ ஒரு 10 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பெருசாக வந்து க்ளூ இல்லை. யூஎஸில் இன்றைக்கி ஜாப் டேட்டா வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே இன்னும் இம்பேக்ட் தெரியல. ஹோம் டேட்டா இருக்குது, ஹோம் சேல்ஸ் டேட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அங்கே ஏதாவது விஷயம் நடக்கும்போது இது வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்குது யூஎஸ் ஃபியூச்சர்ஸு. பார்க்கலாம், ஒரு 8 மணிக்கு அங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் கிளியராக விஷயம் தெரியும். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7-8 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். இதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி. நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். அண்ட் உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுறது மட்டும் தாண்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 2% இறங்கி மார்க்கெட்டில் பயம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கெலாம் இன்னும் கொஞ்சம் டிராஸ்டிக்காக இறங்கியிருக்கணும். ஏன் இறங்கலை அப்படின்னா கால் சைடு ஃபியர் இருக்குது அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா அந்த 26, 200, 300லலாம் இன்னுமே கால் செல்லர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பிகாஸ் அது லாஸ்ட் வீக் கூட அதை ஒரு ஐயாக வச்சது இல்லை. மேபி அதனால் கூட இருக்கலாம். நாளைக்கு ஒரு அடி வச்சுருந்தா அங்கே இருக்கிறவங்களும் கிளம்பிடுவாங்க அப்படின்றது தான். அப்போ கிளம்பும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்தியா விக்ஸ் ஏறும் அப்படின்றது தான். ஏன்னா 26,500 அடுத்த ஒரு குரூப் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் பயம் அதிகரித்தாலும் இந்தியா விக்ஸில் கொஞ்சம் பயம் ஏறும் அப்படின்றது எனக்கு தோணிகிட்டு இருக்கு. லெட்ஸ் சி. ஸோ நிஃப்டி ஸ்டாடல் 262க்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 418 இருக்குது. ஸோ ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால வால்டிலிட்டி டெஃபினட்டாக இருக்கலாம். இன்றைக்கி ஏற்றின பாயிண்ட்டை கூட வேணும் அவங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறக்கலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் மார்க்கெட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றது தான். ஸ்கியூவை பொறுத்த மட்டுக்கு சேம் ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மார்க்கெட் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது டெஃபினட்டாக சொல்லிடலாம். ஸோ பொசிஷன் எல்லாம் அப்சைட் மார்க்கெட் போகும் அப்படின்ற மாதிரி பொசிஷன் க்ரியேட் பண்ணப்பட்டு வச்சிருக்கு அப்படின்றது இதோட அர்த்தம். அண்ட் டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸாக எடுத்துக்கங்க. அதை மார்க்கெட் உடையும் போது அந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். இன்றைக்கி டெக்னிக்கலாக மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லி தான் ஆகணும். அண்ட் பிபி டைனமிக்குடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது மார்க்கெட் உடையும் போது அந்த சைடு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும்தான் சொல்லணும். ஸோ ஷார்ட் கவரும் அதில் இருந்திருக்கு, ப்ளஸ் பியூர் நியூ லாங்கோ மார்க்கெட்டில் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது இது மூலமாக சொல்லணும். பிசிஆரும் நேற்று இருந்ததை விட நல்ல இம்ப்ரூவே இருந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இந்த பாயிண்டில் சின்ன ஷேடு இருக்குது. பிசிஆரும் அந்தளவு பெருசாக வந்து ஏறலை. பட் சின்ஸ் வந்து இது லாங் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். மிட்கேப் நிஃப்டி 1.4% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட்லேயும் விஷயம் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் பிசிஆர் பெரிய அளவு இல்லை அப்படின்றது வந்து பிசிஆர் காமிச்சிருக்கு. பட் சின்ஸ் வந்து லாங் ப்ளஸ் ஷார்ட் கவர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து க்ரீனில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதும் அண்ட் இன்றைக்கி வந்து யூஎஸில் ஜாப் டேட்டாவும் ஹோம் டேட்டா சேல்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து போஸ்ட் தட் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தலாம். 8:30 மணிக்கு மேலே நினைக்கிறேன், பார்க்கலாம் அதையும். ஸோ இன்றைக்கி இந்த நான் எதிர்பார்த்தமோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்றது தான். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி என்னவாகும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பட் எனக்கு வந்து சின்னதாக மார்க்கெட் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் விழலாம் அப்படின்றது தோணுது. பட் கம்ப்ளீட்டாக அது நாளைக்கு காலையில் மேலே, அதாவது காலைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் அந்த கமெண்ட்டை மட்டும். அண்ட் நாளைக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் டு ஸ்லைட் டவுன் சைட் போகலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா கால் ட்ராப் வந்து நிறைய வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்றதுனால மட்டும்தான் நான் அதை சொல்கிறேன். மற்றபடி இது வந்து ஒரு அகெயின்ஸ்ட் ட்ரேடு, ஒரு கான்ட்ரா ட்ரேடு, ஒரு கான்ட்ரா வியூ அப்படின்னு நினச்சா கூட அது கரெக்டு தான். இது முழுக்க என்னுடைய வியூங்க, ஓகேங்களா. தவறாக கூட இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ பட் எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி யூஸ்வலாக நடக்கும். கால் ட்ராப்லாம் ஆச்சுன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டை கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக இறக்க தான் செய்வாங்க, பார்க்கலாம். ஸோ டோட்டலாக சம்மரி வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சொல்கிறதெல்லாம் புல்லிஷ், ஓகேங்களா. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் வியூ தான் வந்து சொல்லுது. நியூட்ரலாக அந்த பாயிண்ட்ஸ் வால்டிலிட்டியை வச்சுருக்கு, வேறு எதுவும் இல்லை. ப்ரீமியம் பொறுத்த மட்டுக்கு கண்டிப்பாக வால்டிலிட்டி இருக்குங்க. மார்க்கெட்டில் மேலே 100 பாயிண்ட் இன்னும் போனாலுமே இட் கிரியேட்ஸ்
வால்டிலிட்டி ஃபார் கால் செல்லர்ஸ் அப்படின்றது தான். மார்க்கெட் 100 பாயிண்ட் இறங்கினாலும் கண்டிப்பாக அது வால்டிலிட்டி தான் மார்க்கெட் சொல்லி ஆகணும். பட் வித்தின் ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம். ஸ்கியூ வந்து அப் சைடும், ஃபியூச்சர்ஸ் வந்து அப் சைடும், பிசிஆர் அப் சைடும் அப்படின்ற ஒரு டேட்டா மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி பார்த்த விஷயம் வந்து சொல்லுது. ஸோ அதனால் டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக மார்க்கெட் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கிரியேட் பண்ணுற டே ட்ரேடர்ஸ் முடிவு பண்ணுறது தான் நாளையோட ட்ரேடிங் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.